கொழும்பு 12. சரியா? இதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்க இருக்கு. இப்போ எல்லாம் சாப்பாடு வகையான சாப்பாடு இருக்கு. உங்களுக்கு 24 மணி நேரமும் எங்கே இலங்கையில் எங்கே இல்லாட்டியும் இங்கே கிடக்குது. விடிய விடிய சுட சுட சாப்பாடு கிடைக்கும். இதுதான் ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்கள். எல்லா வகையான சாப்பாடுகள் கிடைக்கும். பனிஸ்லேருந்து எல்லாம் விடியத்தால் 4:30 மணி வரை காட்டி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சரியா? பயப்பட வேண்டாம். மொத்தம் துணி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. துணிக்கு வாங்க. ரைட், அப்படியே வாங்க. என்னப்பா எல்லாம் குழம்பு கொதிச்சு கொண்டே இருக்குது. இது வந்து பீஃப் குழம்பு. பீஃப் கறி குழம்பு. சரியா? ஒருக்க பாருங்க. இது பீஃப் பாபர். சரியா? இது மீன். ஒன் ஷாட் அடிங்க பாப்போம். ஒரு காலம் குடிக்க மாட்டேன். நீங்களா அடுத்த ஒன் ஷாட் கொஞ்சம் தள்ளி நீங்க அடிக்கலையா ஒன் ஷாட் தம்பி? எப்படி திரும்ப? ரைட் ரைட். என்னது என்னது கடை? இது வந்து பிஸ்கட்டை திண்டா போக போகும். கண்ணு காது மூக்கெல்லாம் போக போகும். எங்கிட்ட மட்டும் தான் ஸ்ரீலங்கால இருக்கு. உங்கள்கிட்ட மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. கடையை தொட்டாலும் போக, பார்த்தாலும் போக, சாப்பிட்டாலும் போக. என்னண்டு? தொட்டாலும் போக, சாப்பிட்டாலும் போக, பார்த்தாலும் போக. உலக இது என்ன கொதிக்குது? பிரியாணி. வெம்ப பிரியாணி எவ்வளோண்ணா? 1300. அப்போ உங்களுக்கு விலை சொன்னா வேறு லெவலில் 2 பேரும் குவாலிட்டியாக சாப்பிடுவோம். ஒரு வெம்போட 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிடுவோம். 1300 ஒரு பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். நல்ல பாஸ்மதி அரிசி, சம்பாயெல்லாம் பாஸ்மதி, கோழியெல்லாம் டெவலப் பண்ணி வரும். டெவலப் பண்ணி தான் கோழி டெவலப் பண்ணி வரும். வேறு ஒரு அவிச்ச முட்டை, ஒரு ஒனியன் கட் சம்பால் எல்லாம் வரும். குவாலிட்டியாகி வேறு லெவலில் இருக்கும். வெம்போ பிரியாணி என்ன வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இது பர்கர் பன் இருக்குது. கிறிஸ்பி சிக்கன் பர்கர் பன் 650, இன்ஜெக்ஷன் பர்கர் இருக்குது 950, ரப் சாண்ட்விச் இருக்குது 550, பிரெட் ஆம்லெட் இருக்குது 600, டவர் சாண்ட்விச் இருக்குது 1000, பில்டிங் பர்கர் அதாவது டவர் பர்கர் இருக்குது வந்து 1006, சப்மேரிங் 950. இது என்ன இன்ஜெக்ஷன் அடிக்கிறேன்னா என்ன இது? இதுக்குள்ள சீஸ் இருக்குது. சீஸ் இருக்கு. இப்போ ப்ரெஸ் பண்ணால் அப்படி வழியாக சீஸ். இது கடையில் பேர் என்னென்னா? ஃபுட் கோர்ட். அழுக்கடை ஃபுட் கோர்ட். அழுக்கடை. நாங்கள் நிற்கிற அழுக்கடை என்ன எல்லாம் நெய். இதுக்கே ரோஸ் ஆகுதா கோழி அப்பன்? தம்பி இது பிரியாணி. இது என்ன மாதிரி உண்டு ஒரு பிரியாணி? வந்து 3 பர்சன்ட் சாப்பிடுறது 1700 ரூபா.
பம்பு பிரியாணி இருக்குது, பொட் பிரியாணியும் இருக்குது. முட்டையும் வேணும். இப்படி இப்படி ஒரு சட்டியில் இப்படி 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இப்படி வரும். இதில் பிரியாணி போட்டு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும். அது எவ்வளவு? 1700. 1700. இது வந்து மந்தி ரைஸ். மந்தி ரைஸ் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஷ் மாதிரி மந்தி ரைஸ். ரைட். அதுவும் அதே மாதிரி வரும். ஃபன் ஐட்டம், பாபிக்யூ, சீஸ் கோட் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. மேலே இருந்து சாப்பிடலாம். ஆனால் இந்த ஏரியா தான் இந்த சாப்பாடுக்கு குழம்புலேயே தான் போல என்ன. அதுலேயும் இந்த பெல்கனி வந்து எங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பெல்கனி வந்து சாப்பிடலாம். அது கீழுக்கு வந்து டைனிங் சாப்பிட்ற மாதிரி, ஃபேமிலி வந்து உட்கார்ற மாதிரி ஏசியெல்லாம் போட்டு அடிச்சு வச்சு ரைட் ரைட். பன்சட் இருக்கு, பாதாம் பால், ஐஸ்மைலோ, மொஜிட்டோ, பலூடா, குல்கி, லெமன், லைம் இங்க வாங்க. ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க வாங்க. முட்டையை கொஞ்சம் வெளியிட அது என்னென்ன பிரியாணியா? எது? வெம்பா பிரியாணி. என்ன மூங்கில் பிரியாணி? வளர்த்தாலே வேணும், வளர்த்தாலே வேணும். பானிபூரி ஸ்பைசி ஒரு பிளேட் 500 5 பீஸ் வரும். சொக்கட் ஆகும் 5 பீஸ் வரும். அண்ணா எப்படி போடுங்க? என்ன இருக்கிறீங்க? ஒரு தருவாரா கடைசியா? Gracias.
காய்ச்சல் அது